السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் 30ஆம் நாள் தராவிஹி தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமலான் மாதத்தில் நாம் நோற்ற நோன்புகளையும் நாம் தொழுத தொழுகைகளையும் நாம் செய்த தான தர்மங்கள் உட்பட அனைத்து நல்லறங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக இம்மையிலும் மறுமையிலும் ஈமானோடும் இறையச்சத்தோடும் ஒழுக்கமாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட நெடிய காலங்கள் படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நல்ல சந்ததிகளாக நல்லவர்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகப்புகமறியாம் அல் குர்ஆனின் 16வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார். மன் அமில சாலிகன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன். ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்ட நிலையில் நல்லறங்களை செய்வார்களே ஆனால் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு மனமான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆரோக்கியமான கவலையற்ற வாழ்க்கையை நாம் கொடுப்போம். ஆணோ பெண்ணோ நல்லறங்கள் செய்ய வேண்டும். அதற்கு நிபந்தனை என்ன? ஈமானோடு நல்லறங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் அந்த நசீபை வழங்கி இருக்கின்றார். ஈமான்தாரிகளாக இருக்கின்றோம், நல்லறங்கள் செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாரே ஆனால் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, பரிசுத்தமான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்வை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். வலநஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நல்லறங்களின் காரணத்தினால் அவர்களுக்கு அழகிய முறையில் கூலிகளை நாம் வழங்குவோம். ஒரு மாத காலம் ஒரு இடத்தில் பணி செய்கிறோம். பணி செய்து முடித்த பின்னால முதலாளி அவருக்கு என்ன செய்வாரு? சம்பளம் தருவார், பேசிய சம்பளத்தை தருவார். அந்த ஒரு மாத காலம் முதலாளியோடு விசுவாசமாக மன தூய்மையோடு நாம் கடந்து கொண்டால் பேசிய சம்பளத்தை விடவும் அதிகமாக நமக்கு தருவார். ஆனால் அதே நேரத்திலே விசுவாசம் இல்லாமல் ஏனோ தானோ என்று அந்த வணக்கங்களை செயல்களை வேலைகளை நாம் செய்திருந்தால் சம்பளத்தில் குறைத்துக் கொள்வார். இதை போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அவனுக்கு விசுவாசமாக அவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்திருந்தால் நிச்சயமாக அதனுடைய கூலியை அவன் எப்படி நினைக்கின்றானோ அவ்வாறு நமக்கு தருவான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் சூரத்து நிசா 124வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வமை யஅமல் மினஸ் சாலிகாத்தி மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன். இதே கருத்தை தான் அந்த ஆயத்திலும் அல்லாஹ் சொல்லுகின்றார். ஈமான் கொண்ட நிலையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நல்லறங்கள் செய்வார்களே ஆனால் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னா, அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்திற்குள் தான் நுழைவார்கள். வலா யுதுலமூன நகீரா, கொஞ்சம் கூட அதிகம் இழைக்கப்பட மாட்டார்கள்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட நிலையிலே நல்லறங்கள் செய்தால் உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை, மறுமை நாள் ஆகிரத்திலும் நிம்மதியான வாழ்க்கை. திருக்குர்ஆனுடைய 40வது அத்தியாயம் சூரத்து காஃபிர், அல்ல 40வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். இதே வசனம், மன் அமில சாலிகன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ மூமினுன் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னா. ஈமான் கொண்ட நிலையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நல்லறங்கள் செய்வார்களேயானால் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைவார்கள். யுர்ஸகூன ஃபீஹா பிகைரி ஹிசாபின், கணக்கு இல்லாமல் கூலிகள் வழங்கப்படுவார்கள், ரிஸ்குகளை அவர்கள் வழங்கப்படுவார்கள். சுவர்க்கத்திற்குள்ளால் நம்ம போயிட்டோம் அப்படின்னா வயிறு நிறையும், சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், கணக்கில்லாமல் சாப்பிடலாம், அருந்தலாம், உல்லாசத்தை அனுபவிக்கலாம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். 30 நாட்கள் நாம் நோன்பு வைத்திருக்கின்றோம், 30 நாட்கள் தராவிக்கு தொழுதிருக்கின்றோம், 20 ரக்காத், 30 நாளைக்கு 600 ரக்காத்துகள், 30 நாளைக்கும் பரல விடாம நம்ம தொழுது இருப்போம். 150 பக்துகள், முன் சுண்டர் பின் சுண்டர், இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கணும். அது மாத்திரம் அல்ல, நாம தகஜ்ஜுத் தொழுது இருப்போம், குர்ஆனை ஓதி இருப்போம், தான தர்மங்கள் செய்திருக்கின்றோம், கடமையான ஜகாத்தை கொடுத்திருக்கின்றோம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் தஸ்பீகாத்துகளை ஓதி இருக்கின்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தஹ்லீல் கலிமாவை நாம் உச்சரித்திருக்கின்றோம், பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றோம். இதையெல்லாம் அல்லாஹ் வீணாக்குவானா அப்படின்னா நிச்சயமாக வீணாக்க மாட்டான். திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 195வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்னி லா உதீகு அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்சா. உங்களிலே ஆண்களோ பெண்களோ அவர்கள் செய்த எந்த நல்லறங்களையும் நாம் பாழாக்க மாட்டோம். தெரியாம ஒருத்தர் நோம்புல சாப்பிட்டாரு, நோம்பு முடியுமா? அல்லாஹ் வீணாக்க மாட்டார். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தெரியாம அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டாரு, பக்கத்தில் உள்ள ஆளுக்கு சலாம் சொல்லிட்டாரு, அந்த தொழுகை வீணாகுமா? வீணாகாது. தெரியாமல் ஒருவர் 5 ரக்காத் தொழுதுட்டாரு, அவருக்கே தெரியல, அல்லாஹ் வீணாக்க மாட்டான். 3 ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டு போயிட்டாரு, அவருக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் வீணாக்க மாட்டான். வேண்டுமென்றே ஒரு தவறை செய்தால்தான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டானே தவிர மறதியாகவோ தவறுதலாகவோ இபாதத்துகளிலே ஏதாவது குறைகள் ஏற்படுமானால் அவற்றை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான், அதை ஏற்றுக்கொள்வான், அதற்கு தகுந்த சன்மானங்களை அல்லாஹ் தருவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களையும் பெண்களையும் உடல் கூறு விஷயத்துல மட்டும்தான் தனித்தனியாக படைத்திருக்கின்றார். நமக்கும் பெண்களுக்கும் மத்தியில ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. தலைமுடியிலிருந்து கால் பாதம் வரையிலும் ஒவ்வொரு உறுப்புகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட மூளையில் கூட ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஆண்களுக்கு எடை வேறு, பெண்களுடைய மூளையில் எடை வேறு, ஆண்களின் சிந்தனை வேறு, பெண்களின் சிந்தனை வேறு. இப்படியாக நமக்கு தாடி வளர்கிறது, பெண்களுக்கு தாடி வளர்றதில்லை. நம்மளுக்கு மீசம் வளைக்குது, அவங்களுக்கு மீசம் வளைக்கிறது இல்லை. நம்ம குரல் கனத்த குரலா இருக்கு, அவருக்கு பொறி குரலா இருக்கு. இப்படி உடல் அணுக்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட குரோமோசோம்கள் என்று சொல்வார்கள். நமக்கு எக்ஸ் ஒய் 2 இருக்குது, ஆனா பெண்களுக்கு 2மே எக்ஸ் தான் இருக்குது. மற்ற அணுக்களை நாம் எடுத்துக்கொண்டால் 60 பில்லியன் அணுக்கள் மாறுபட்டதாக இருப்பதாக அறிவியல் சொல்லி காட்டும். அப்ப உடல் ரீதியாகத்தான் நமக்கும் பெண்களுக்கும் மத்தியில வித்தியாசங்கள் இருக்கின்றதே தவிர, அதுதான் அவர்களுக்கு ஆடை கலாச்சாரம் வேறு, நமக்கு ஆடை கலாச்சாரம் வேண்டும். சில சட்டங்கள் அவர்களுக்கு வேறு, நமக்கு வேறு. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த மட்டிலும் ஆண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் பெண்கள். நாம ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுதோம் அப்படின்னா என்ன கூலியோ அதே கூலிதான் நம்ம பீவிமார்களுக்கும் கிடைக்கும், நம்ம பிள்ளைகளுக்கும் கிடைக்கும், பெண்களுக்கும் கிடைக்கும். இன்னும் ஒருபடி சொல்ல போனால் அவர்களுக்கு மாசத்துல 3 நாளோ 4 நாளோ தொழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 நாள் அவர்களுக்கு மாதவிடாய் காலமாக இருந்தால்
15 வக்து தொழுக வேண்டிய அவசியம் கிடையாது. 15 வக்து தொழுகவில்லை என்றாலும் தொழுக நன்மை அவர்களுக்கு கொடுப்பான். நாம தொழுகாதான் கொடுப்பான். அப்ப நம்மை விட பெண்களுக்கு செலவை அதிகம். ஆன்மீகத்தை பொறுத்த மட்டிலும் நாம எல்லா நாட்களிலும் நோன்பு வைக்கணும். பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கல்லா செய்யணும். நாம தேவையில்லாம ஒரு நோன்பை விட்டுட்டு ரமலான் அல்லாத மற்ற காலங்கள்ல ஆயுள் முழுக்க நோன்பு வச்சாலும் ரமலானை விட்ட காரணம் இல்லாமல் விட்ட ஒரு நோன்புக்கு அது சரிசமமாக ஆகாது என்பதையும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு ஆண் ஹஜ்ஜி செய்தால், ஒரு ஆண் நோன்பு வைத்தால், ஒரு ஆண் குர்ஆனை ஓதினால், தஸ்பீகாத்துகளை ஓதினால் என்ன நன்மையோ அதுல ஒன்று கூட குறையாமல் பெண்களுக்கும் கிடைக்கும். அப்ப ஆன்மீகத்தை பொறுத்த மட்டிலும் நாமும் அவர்களும் வேறு அல்ல, இருவரும் சமம்தான் என்பதை மேற்கூறப்பட்ட வசனங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இந்த நல்லவர்கள் யாவற்றையும் ரமலான நாம செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால 30வது நோன்பை நாம நோக்க இருக்கின்றோம். நாளைக்கு இரவு ஷவ்வால் பிறை 1. சில பேர் ஷவ்வால் பிறையை பார்த்த உடனே தொழுகையை விட்டுருவாங்க, தான தர்மங்கள் செய்வதை விட்டுருவாங்க, உறவுகளை சேர்ந்து வாழ்வதை விட்டுருவாங்க, நண்பர்களை சேர்ந்து வாழ்வதை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே என்னது? ரமலான்ல மட்டும்தான் நல்லறங்கள் செய்யணும், தொழுக வேண்டும். இதுதான் அவர்களுடைய பழக்கம். நோன்பு பெருநாள் பிறையை பார்த்து விட்டால் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்து விடுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம். அடுத்த வருஷம் நம்ம இருப்போமா? அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். மலக்குல் மௌத் கூப்பிடுறது தெரியாது. நம்ம ரூஹை என்னைக்கு கைப்பற்றணும் அல்லாஹ் நாடுறானோ அப்பதான் லிஸ்டையே அவர் கையில கொடுப்பான். அல்லாஹ்க்கு இன்னைக்கு இவருடைய உயிரெல்லாம் பறிக்கணும், பள்ளிவாசல் வச்சு பறிக்கணும், ரோட்ல வச்சு பறிக்கணும், வீட்டுல வச்சு பறிக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு கொடுப்பான். அப்ப யாருக்கும் எப்போ நம்ம இழப்போங்கிற அந்த முடிவு நமக்கு தெரியவே தெரியாது. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உன் இறைவன் உனக்கு மரணம் ஏற்படுகின்ற வரையிலும் உன் இறைவனை நீ வணங்கிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். தாய்க்கு கூட சில பேர் தப்பான அர்த்தம் வைப்பாங்க. உனக்கு மௌத் வர வரைக்கும் நீ தொழுதா போதும் அப்படின்னு. தொழுக மட்டுமல்ல, ஹஜ்ஜும் இபாதத் தான், குர்ஆனை ஓதுவது இபாதத்து, தஸ்பீகாத்துகள் இஸ்திக்பார் செய்வது இபாதத், தான தர்மங்கள் கொடுப்பது இபாதத். அப்ப மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் நீ இபாதத்துகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆயத்திற்கு பொருள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியில 6465வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, ஐயுல் அஅமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு பிரியமான காரியம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவமுகா வயின் கல்ல, நிரந்தரமாக செய்யக்கூடிய காரியம்தான் அல்லாஹ்விற்கு பிரியமான காரியம். அது ரொம்ப பெருசானா இருக்குன்னு அவசியம் கிடையாது. வயின் கல்ல, கல்ல அப்படின்னா குறைவானதுன்னு அர்த்தம். ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 2 ரக்காத்து நஃபில் தொழுகிறார். 5 நேரம் தொழுகிறது போக 2 ரக்காத்து நஃபில் தொழுகிறாரு அப்படின்னா மவுத்து வரைக்கும் இந்த 2 ரக்காத்து தொழுகிட்டே இருக்கு. அது குறைவானாலும் பரவாயில்லை, அதுவும் முகா. ஆனா நிரந்தரமாக நீ தொழுது கொண்டே இருக்கிறது. சில பேர் ஆர்வ கோளாறுல என்ன செய்வாங்க தெரியுமா? எடுத்த இடத்துல நான் நஃபில் தொழுக போறது ஒரு நாளைக்கு 100 ரக்காத், லுஹர் தொழுகவன ஒரு 10 ரக்காத்து, அசர் தொழுகவன ஒரு 10 ரக்காத்து, மக்ரிப் நேரத்துல 10 ரக்காத்து, தஹஜ்ஜுல 10 ரக்காத்து, இஷால 10 ரக்காத்து, ஒரு நாளைக்கு 100 ரக்காத்து நஃபில் தொழுதுருவாங்க. வயசு ஆகாத 100 90 90 80 80 70 கடைசியில ஃபர்லே இல்லாம போயிடும். இதுக்கு அல்லாஹ்க்கு நன்மை உண்டா? இது அல்லாஹ்க்கு பிரியப்படுகின்றானா? பிரியப்பட மாட்டான். 2 ரக்காத்து நஃபில் தொழுதாலும் கடைசி வரையிலும் அந்த 2 ரக்காத்தில் தொழுது கொண்டே இருக்கிறேன். சரி, ஒருத்தர் நஃபில் தொழுகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலுகைகளை சமுதாயத்திற்கு கற்றுத் தருவார்கள். நஃபில் தொழக்கூடிய அந்த ஆளு திடீர்னு சுகம் இல்லாம படுத்துட்டார். அன்னைக்கு அவரால் நஃபில் தொழுக முடியல.
அது பிரயாணத்துல பஸ்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற தொழுகைக்கு உண்டான வசதி இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். இவர் தொழுத நன்மையை அவருக்கு கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இயற்கையின் சீற்றத்தினால் அவரால் தொழுக முடியாமல் போனாலும் கூட அந்த நஃபிலான வணக்கங்களை தொழுத நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். ஆனால் நிரந்தரமாக அவர் செய்ய வேண்டும். 5 வக்து தொழுகிறது நிரந்தரம் அல்ல, அது கட்டாயம் தொழுது ஆகணும். ஃபர்ல போய் நிரந்தரம் கூட குறையன்னு பார்க்க கூடாது. ஃபர்ல அல்லாத மற்ற வணக்கங்களை நாம் செய்தால் அது குறைவாக இருந்தாலும் கூட அவற்றை நிரந்தரமாக நாம் செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அதனால இந்த ரமலானுடைய மாதத்துல நாம இஸ்திக்பார் செஞ்சிருப்போம். அது ரமலான்ல மட்டுமல்ல, ரமலான் அல்லாத மற்ற காலங்களையும் ரமலான் மாதத்துல கூடாது பாவத்தை நம்ம குறைச்சிட்டு இஸ்திக்பார அதிகமாக்கிடுவோம். ஆனா மற்ற மாதங்கள்ல பாவத்தை அதிகமாக்கி இஸ்திக்பார குறைச்சிருவோம். அது ஒரு வேடிக்கையா தான் இருக்குது. ஆனா மற்ற மாதங்களிலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. மறுமை நாள் ஆகிரத்தில அல்லாஹ் நம்முடைய ஏடுகளை கையில் தருவான். நம்முடைய அமல்கள் பதிவு செய்யப்பட்ட ஏடுகளை கையில் தருவான். யாருடைய ஏட்டுல அதிகமான இஸ்திக்பார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவனுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், அவர் சொர்க்கத்துக்கு போயிருப்பார். அதனால நம்ம எப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாகனத்துல போறோமா, வீட்டுல ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோமா, நம்ம மனைவிமார்கள்கிட்டயும் சொல்லணும். எல்லாம் காதுல சொல்லிக்கிட்டு பாட்டை கேட்டுட்டு இருக்குது. அதனால சமையலே ருசியே இல்லாம போயிட்டு ஆப்பைய பிடிச்ச கையில என்னைக்கு செல்போன இந்த பொம்பளைங்க பிடிக்க ஆரம்பிச்சாங்களோ மீன் சாப்பிட்டாலும் மீன் வாழையே வரமாட்டேங்குது. என் வீட்டுல மட்டும் இல்ல, எல்லாரும் வீட்லயும் வரவே மாட்டேங்குது. ஏன்? அல்லாம மறந்துட்டோம். அந்த காலத்துல உலையில அரிசியை போடும்போது பிஸ்மில்லான்னு போடுவாங்க. பக்கத்துல என்ன செய்வாங்கன்னா ஒரு டப்பா வச்சு பிடி அரிசின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பிடி அள்ளி போட்டுருவாங்க. போட்டு அது நிறைஞ்ச உடனே அந்த ஊர்ல நடக்கக்கூடிய மதரசாவிற்கு மாணவர்களுக்கு அந்த பிடி அரிசியை கொடுத்துருவாங்க. இன்னைக்கு பிடி அரிசியும் இல்ல, புடி அரிசியும் இல்ல, எல்லாமே என்ன செய்யுது, பாட்டு படிச்சுக்கிட்டே உலையில போடுது. உலையில அரிசி போடும்போது ஒரு பிடி உப்பையும் அள்ளி சேர்த்து போட்டுருவோம். நம்ம பெண்கள் எல்லாம் சமுதாயத்தில் பார்த்து வருகின்றோம். அதாவது பெண்கள்டையும் நாம சொல்லணும், இனி எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு நாம் இருக்க வேண்டும். திக்ரை செய்வதற்கு, கலிமாவை மொழிவதற்கு, பாவ மன்னிப்புகள் தேடுவதற்கு ஒரு அவசியம் இல்லை, குறிப்பு அவசியம் கிடையாது, பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டே நாம என்ன செய்யலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஜதீது ஈமானக்கும், உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், ஈமானை எப்படி புதுப்பிக்க முடியும்? சட்டையில அழுக்கப்பட்ட சோப்பு போட்டுருவோம். ஈமானை எப்படி புதுப்பிக்க முடியும்? பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தக்லீல் கலிமாவை உச்சரிப்பதன் மூலமாக உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அலாபி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ரொம்ப பேருக்கு பாருங்க மன நோய், குழம்பிக்கிட்டே இருப்பாங்க, மன நிம்மதியே இருக்காது, படுத்தா தூக்கம் வராது, எந்திரிச்சு உட்கார்ந்தா எரிச்சலா இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும். எந்த மருத்துவராக அதுக்கு மருந்து சொல்ல முடியுமா? ஆனால் இஸ்லாம் மட்டும் சொல்கிறது, அல்லாஹ்வை திக்ர் செய், அலாஹ் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி அடைவு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலும் அறியாமல் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இதய மருத்துவர் ஒருத்தர் இருக்கிறார், முஸ்லிம் தான் அவரு. அவர் வீட்டுல அவரே ஹார்ட் சம்பந்தமான எல்லா நோய்க்கும் மருந்து கொடுக்கிறாரு. ஆனா அவருக்கு நிம்மதி இல்ல வாழ்க்கையில. அவர் வீட்டு கேட்ல ஒரு ஆயத்தை எழுதி போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்காரு தெரியுமா? அலாஹ் திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், உங்கள் உள்ளங்கள் அமைதி அடையும். இந்த ஆயத்தை எழுதி போட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. என்னதான் மருந்து மாத்திரையை கொடுத்தாலும் கூட மனநோயாளிகளுக்கு என்ன செய்வாங்க, தூக்கத்துக்கு தான் மாத்திரையை கொடுப்பாங்க. அவர் தூங்குற வரைக்கும் அமைதியா தூங்குவாரு, எந்திக்கும் போதே குழந்தைகளே தான் எந்திப்பாரு, திரும்ப மாத்திரையை போட்டு தூங்க வைப்பாங்க. அவர் எப்படி மனைவி மக்களை காப்பாற்ற முடியும்? அப்ப நாம அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக அல்லாஹ் 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 அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் அமைதி அடைவு என்பதாக
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான். எல்லாம் அல்ல இறைவன் இத்தனை நாட்களாக எப்படி நம் ஐம்புலன்களையும் அடக்கி உள்ளத்தை அடக்கி நல்லறங்கள் செய்து நன்மையான காரியத்தில் நாம் போட்டி போட்டுக் கொண்டோமோ அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலும் நல்லறங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக. இது போன்று பல ரமலான்களை சந்திக்கின்ற நல்ல பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. காலமெல்லாம் பாவத்தை விட்டும் தூரமாக விலகி சென்று நன்மையின் பக்கம் முன்னேறி செல்லக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் முழுமையாக ஆற்றல் புரிவானாக. காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களின் கபறுகளை விசாலமாக ஆக்கி வைத்து அவர்களுக்கு கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து சுவன சோலைகளாக புதுமாப்பிள்ளை தூங்குவதை போன்று அவர்களை அல்லாஹ் தூங்க வைப்பானாக. எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.